சரி, பாமக வந்து தலித் மக்களுக்கு எதிரான கட்சியா? நான் வன்னியர்களை சொல்ல, பாமகவை கேட்குறேன். இல்லை, அது போல் யார் சொன்னது? விசிகா அவங்களுடைய ஒரு கோட்பாடு அதுதான். பாமகவோடும் பாஜகவோடும் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி. ரெண்டு ஜாதியுமே எப்பவுமே ஒன்றா ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. ஏன் அந்த ரெண்டு ஜாதி ஒன்றா ஆகணும்? என்ன எதுக்கு அவங்கள எதிரியை பார்க்கணும்? ஏன் அவங்க எதிரி ஆகுறாங்க? இல்லை, பாமகன்ற கட்சி தலித் மக்களுக்கு எதிராக அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ எங்கே பண்ணியிருக்காங்க? குடிசைகளை கொளுத்துனது யாரு? இளவரசனுடைய படுகொலையை வந்து எப்படி மாற்றினாங்க? ரைட்டு, கரெக்ட். ஜீன்ஸ் பேண்ட் இல்லை, அது ஒரு காலத்தில் நடந்திருக்கலாம். இதை காலகாலமாக இதே வச்சுட்டு இருக்கலாமா? அப்போ இந்த மக்கள் ஒன்றா ஆகக்கூடாதா? இதை வச்சு வேற யார் அவங்க வந்து அப்போ சதி பண்ணிக்கிறாங்க? சரி, இப்போ நீங்கள் திமுக பேசுகிறீங்க. திமுக கூட போய் சேர மாட்டீங்களா 26ல்? வாய்ப்பே கிடையாது. நீங்கள் நான் சேரணும் நான் சொன்னேன்னா சேருவீங்களா? நான் கேட்குறேன், அது எப்படி சேர முடியும்? திமுக கூட்டணிலேயே ஜனவரி மாதம் தீர்மானத்திலே தொடர்றீங்க அப்படின்னா எத்தனை சீட் கேட்கலாம்னு சொல்லி விரும்புறீங்க? ஒரு 10 வச்சு நான் ஒரு 10 சீட் கேட்பீங்க சொல்லிட்டு. இல்லை, 5 வச்சுக்கிட்டுங்களா? அப்போ நான் போட்டுறேன் 5 சீட்டில் வந்து புரட்சி பாரதம் கட்சி நிற்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா? தாராளமாக புரிஞ்சுக்குங்க.